அவருக்கு ஏதோ ஒண்ணுமே தெரியல, கத்துக் கொடுக்குறோம், இந்த சிலபஸ், இன்னைக்கு சிலபஸ் படிச்சுட்டியா, எழுதிட்டியா, நாளைக்கு சிலபஸ், அப்படிலாம் நம்ம சொல்லல. நீங்க நடக்கிறத வச்சு, நீங்க வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை வச்சு, நீங்கள் வெளிப்படுத்த தயங்குகிற அந்த மௌனத்தை வச்சு நம்ம சில விமர்சனங்களை வைக்கிறோம். மற்றபடி விஜய்க்கு எதிராக நம்ம எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்து பிரச்சாரத்தை தொடங்குற போது போலீஸ்காரங்க சொல்ற மாதிரி கோர்ட் சொல்றது படி 15 நாளில் SOP ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதன்படி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு போய் நடத்துங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அந்த நிபந்தனையை போட்டா இந்த நிபந்தனைகளை விதிக்க, அமித்ஷாக்கு விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்காங்கல்ல, அந்த நையாண்டின் நக்கல் பண்றதை விட்டுட்டு அரசியலா பண்ணுங்க. அது போல விஜய் எந்த வகையிலையும் முடக்கவும் கூடாதுன்னு முதல் நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். கரூர் சம்பவம் நடந்த நாள்ல இருந்து நான் திமுக சொல்லிட்டு இருக்கேன். அந்த சேட்டையெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க. அது ஜனநாயக விரோதம் மட்டுமல்ல, மக்களும் ரசிக்க மாட்டாங்க. கோர்ட்டு அதான் சொன்னாங்க, பெர்மிஷன் கொடுக்குறோன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பாரு. அதனால நாளைக்கு மாநாடுன்னா இன்னைக்கு சாயங்காலம் தான் முதல்ல போலீஸோட இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும். அதை ஸ்டாலினாவது தொடங்கி வைக்கட்டும். ஏன்னா இதை ஸ்டாலினும் அனுபவிச்சார், ஸ்டாலினும் செய்யறார். எடப்பாடி இதை அனுபவிக்கிறார். எடப்பாடி நிர்வாகத்தின் கீழே இருந்த போலீஸ் இதுதான் பண்ணாங்க. முதல் நாள் வரைக்கும் கொடுக்க மாட்டாங்களாம். என்ன சார் அதிகாரத்துல இருக்கவங்க அதை இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன். என்ன பெரிய உங்களுக்கு சொத்தையா எழுதி தர்றீங்க? புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு பாகுபாடற்ற நிலைமையை இவங்களும் என்ஷூர் பண்ணணும். விஜயும் தன்னை மாத்திக்கிடணும், கத்துக்கிடணும். நம்ம